இன்றைக்கி எந்த வீடியோட ஒரு ரியாக்ஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா பராசக்தி படம் நம்ம சிவகார்த்திகேயன் நடிப்பில் வரப்போகிற அந்த படத்தில் இருந்து அஃபிஷியல் ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்திருக்கு. அந்த சிங்கிள் தான் நம்ம இப்போ ரியாக்ட் பண்ண போகிறோம். அண்ட் சாங் கிரெடிட்ஸ் வந்து அடி அலையே. அதுக்கப்புறம் சிங்கர்ஸ் யார் அப்படின்னா சீன் ரோல்டனும் தீயும் பாடியிருக்காங்க. மியூசிக் வந்து நம்ம ஜிவி பிரகாஷ் தான். செம்மையாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இதுக்கு முன்னாடி அந்த அமரன் படத்தில் மேக்ஸிமம் எல்லா சாங்குமே செம்ம ஹிட்டு. ஈவன் பிஜிஎம்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது, பக்காவாக இருந்தது. ஃபஸ்ட்டு அவங்களோட யூனியனில் சிவானா அண்ட் ஜிவினா. இப்போ வந்து லிரிக்ஸ் வந்து ஏகாதசி பண்ணியிருக்காங்க. அப்புறம் படத்தோட கிரெடிட்ஸ் வந்து ரவிமோகன் சார், சிவகார்த்திகேயன், அதர்வா அண்ட் ஸ்ரீலீலா. ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை சுதா கொங்காரா. ரைட் பண்ணது யார் அப்படின்னா சுதா கொங்காரா அண்ட் அர்ஜுன் நடேசன் 2 பேர் சேர்ந்து ரைட் பண்ணியிருக்காங்க. ஓகே. அண்ட் இந்த படத்துக்கு மேலே எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஏன்னா சூர்யா சார் நடிக்கிறதா இருந்தது. சூர்யா சார் அதுக்கப்புறம் துல்கர் சல்மான் சார் நினைக்கிறேன். சூர்யா சார், துல்கர் சல்மான், எஸ், இவங்க 2 பேரும் நடிக்கிறதா இருந்தது. அதுக்கப்புறம் நஸ்ரியா ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தது கேரக்டர். ஆனால் அது அப்படியே ட்ராப் ஆகி இப்போது நியூ செட் ஆஃப் பீப்புள், ரவிமோகன் சார், அதுக்கப்புறம் சிவானா, அதுக்கப்புறம் அதர்வா சார், ஸோ எல்லோரும் நடிக்கிறாங்க. ஃபீமேல் வந்து ஸ்ரீலீலா. ஓகே, நம்ம இப்போ பாட்டை பார்க்கலாம். 3, 2, 1 go. அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். ஐயோ இவனுங்களா, காப்பி ரைட் வராமல் இருந்தால் சரி, பிளாக் வரும். பழைய ஃபாண்ட் அப்படியே பண்ணுவாங்க. காம்போ சூரரை போட்டு காம்போ. நெஞ்சு குழி தொட்டு போகிற அடி அலையே அலையே கண்ணு மொழி வாங்கி ஓடுற சம ஸ்டில்ஸ் இல்ல. பஞ்சாரத்தை போட்டு மூடுற இந்த மயில மயில பத்த வச்சு நின்னு பாக்குற. ஏ வந்தாய மந்தார மலரன நின்னாய நில ஒளி தந்தாய கண்ணால. நல்லா இருக்கேன் லிரிக்ஸ். போல ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி லிரிக்ஸ். கூட சேர்ந்து நான் வாழ. நெஞ்சு குழி தொட்டு போகிற அடி அலையே அலையே கண்ணு மொழி வாங்கி ப்ரோமோல வந்ததுல நைஸ். ஏகாதசி மகேஷ் கோரியோகிராஃப். ஃப்ரேம்ஸ் நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. இது எப்படி அந்த பீரியாடிக் ஃபிலிம் அப்படின்றத கொண்டு வந்துட்டாங்கல்ல அந்த செட்டிலேயே. ஃப்ரேம் நல்லா இருக்கு. அடி தினமும் ரயிலா கூற ஒரு மயிலா போகிற. பொங்காட்டம் ஆடாத பொய்யை கூட சொல்லாத பொண்ணுதான் தாங்காதே பூவை போட்டு மூடாத. நீ என்ன அடி தின்னு தீர்த்தாய மானே நெஞ்சு குழி தொட்டு போகிற அடி அலையே அலையே கண்ணு மொழி வாங்கி ஓடுற. செங்கட்டு பூவை போல உன் கூட சேர்ந்து நான் வாழ. பஞ்சாரத்தை போட்டு மூடுற நல்லா தானே இருக்கு. இந்த இது நல்லா மயில இல்ல. மயில பத்த வச்சு நின்னு பாக்குற. ஓ பிடிஎஸ் பிஹைண்ட் தி சீன்ஸ். இப்படி ஆர்ட் டிபார்ட்மெண்ட் தான் நைஸ் இப்படி கொண்டு வந்திருக்காங்க. அடி முதுகில் நதி போலோடவா விரல் மலர்கள் கோர்க்கவா. சீட்டாட நீ ஏய் நல்லா இருக்கியா லிரிக்ஸ். ஒரு மாதிரி அப்படியே மிஸ்ஸா இருக்கு. கூட்டாளி ஆனாலும் கொல்லாம தான் விடுவேனா. நான் தானே ஓந்தோடு திருகாணி மானே. பஞ்சாரத்தை போட்டு மூடுற இந்த மயில மயில பத்த வச்சு நின்னு பாக்குற. ஓ வந்தாய வந்தா
மந்தார மலரன நின்னாய நில ஒளி தந்தாய கண்ணால ஏ செங்கட்டு பூவ Intro ட நான் போல வாசிக்கலாம். Super. உன் கூட சேர்ந்து நான் வாழ பஞ்சாரத்தை போட்டு மூடுறேன் இந்த மயில மயில பத்த வச்சு நின்னு பாக்குறேன் ஆ, நல்லா இருக்கு. LD 72. ஆ, ஆ, நைஸ். ஓ டக்குன்னு முடிஞ்சிருச்சா? ஓகே நைஸ், நல்லா இருக்கு. ஜீவினா அகெயின் அந்த சார்ட் பஸ்டர் சாங்ஸ் வந்து அகெயின் கண்டினியூ ஆகுது. இட்லி கடையில் வந்து இவரோட மியூசிக் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. அது அந்த மேடையில் சொல்லியிருந்தாங்கல்ல ஸ்பீச்சு, அதாவது ட்ரெண்டிங் சாங்கு ரீல்ஸ்க்காக உருவாக்குற சாங்கெல்லாம் தவிர்த்துட்டு படத்தை பார்க்கும்போது படத்து கூட கனெக்ட் ஆகணும் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி தான் பாட்டு. ஸோ அந்த மாதிரி தான் இந்த பாட்டும் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இட்லி கடையில் எனக்கு எல்லா பாட்டுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. பிஜிஎம்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் இந்த ஆல்பம் வந்து அகெயின் ஸ்டார்ட் ஆகுது ஃபர்ஸ்ட்லேருந்து. ஃபஸ்ட்டு சிங்கிள் அப்படின்னப்போ நான் நினச்சேன் சரி கொஞ்சம் ஏதாச்சும் ஒரு வைபான சாங்காக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். இல்லை, ஃபுல் ரொமான்டிக், பியோர் சாங், பியோர் லவ், செம்மையாக இருக்குது, நல்லா இருக்குது. எந்த விதமான என்னது பெரிய இந்த ட்ரெண்டி லைன்ஸ் எல்லாம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப நீட்டான ஒரு சாங், ரொம்ப ஃப்ளேவர்ட் சாங், ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் லிரிக்ஸ் சூப்பர், பர்ஃபெக்ட். இது கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இந்த மாதிரி லிரிக்ஸ் வந்து த்ரூ அவுட் த சாங் வந்து எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி ஒரு லிரிக்ஸாக இருக்கிறது வந்து கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நல்லா இருக்குது. இவர் பாட்டில் வந்து இவர் பண்ணுற பாட்டில் வந்து மேக்ஸிமம் லிரிக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த சவுண்டை ஓவர்லேப் பண்ணாமல் ரொம்ப கிளியராக கொண்டு வர மாதிரி இருக்குது. எனக்கு அதனால தான் ஜிவிபி பிரகாஷ் சாரோட பாட்டு வந்து ரொம்ப பிடிக்கும். அது முன்னே இருந்து அதே கண்டினியூ பண்ணிகிட்ருக்காரு, ஃபாலோ பண்ணிகிட்ருக்காரு. என்ன தான் ட்ரெண்டி சாங்ஸ் ஒன்று அப்படின்னு கொடுத்தாலும், ட்ரெண்டிங்னா ஐ மீன் ரொம்ப இறங்கி ஒரு மிக்ஸ் சாங்கோ இல்லை புதுசாக ட்ரை பண்ணி கொடுத்தாலும் இந்த இதை விட்டு போகாமல் வச்சுருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ரொம்ப இந்த பாட்டு பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பை.